அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் மை சேனல். இந்த விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவும் ஸ்பெஷலு டீ கேக். ஆமாங்க, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம 1 kgக்கு நம்ம செய்ய போகிறோம் டீ கேக்கு. டீ ரொம்ப ஸ்பெஷலு. நம்ம இந்த ஒர்க்லாம் பார்க்கும்போது இந்த டீ இல்லாமல் நம்மளுக்கு வேலையே நடக்காது. சில பேர் காப்பி பிரியர் இருப்பாங்க, டீ குடிச்சிட்டு தான் அந்த வேலை பார்க்கணும், அந்த மைண்ட் செட்டில் இருப்பாங்க. தலைவலிச்சா டீ குடிக்கணும். ஸோ அந்த மாதிரி ரொம்பவும் டீக்கு ரொம்ப அடிக்டாக இருக்கிறவங்க, ரொம்பவும் பிடிச்சிருக்கும் அவங்களுக்கு டீ குடிக்கிறது, சும்மா சும்மா குடிச்சிட்டு அந்த மாதிரி டைமிங்கில் இந்த டீ கேக் நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். நம்மளுக்கு சாப்பாடு செய்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சி, அப்போ இந்த டீ கேக் நினச்சிட்டு டீ குடிச்சிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டாக பசி கொஞ்சம் ஆறும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபுட்டு செய்கிறதுக்கு நம்ம தயாராகிடலாம். ஈவினிங் டயத்துலேயும் நம்ம இந்த டீ கேக்கு நம்ம டீயில் தொட்டு சாப்பிட்லாம். அப்படி சுவையான டீ கேக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். மைதா மாவு எடுத்திருக்கேன் 280 கிராம். அதை நல்லா சலிச்சிடலாம். அது கூட ரொம்பவும் முக்கியமானது மில்க் பவுடர். அதில் ஒரு 20 கிராம் இல்லாட்டி 30 கிராம் கட்டாயம் எடுத்துடலாம். இந்த மில்க் பவுட்ரு சேர்க்கும்போது தான் நம்மளுக்கு அந்த டீ கேக்கு இன்னும் நம்மளுக்கு சுவையாக இருக்கும். இது ரெண்டுத்தையும் நல்லா சலிச்சிடலாம். இது சலிச்சதுக்கப்புறம் வேறு ஒரு பவுலில் எக்கு உடச்சி ஊற்றிடலாம். ஒயிட் தனியாக, எல்லோ தனியாக கம்பல்சரி. இது ரெண்டுமே தனித்தனியாக தான் இருக்கணும். நான் இந்த 1 kgக்கு ஒரு 7 முட்டை எடுத்திருக்கேன். இந்த 7 முட்டையும் ஒயிட் தனியாக, எல்லோ தனியாக பிரித்து எடுத்திருக்கேன். ஓடு இல்லாமல் அதை நம்ம பார்த்துக்கணும். இந்த ஒயிட்டை தனியாக எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயமாக இருக்கும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஈஸி தான். நம்மளுக்கு செய்ய செய்ய நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். இதை தனியாக எடுத்து தான் நம்ம பீட் பண்ணணும், ஒன்றா சேர்த்து பீட் பண்ணக்கூடாது. இதுதான் இதை எக்கு ரெண்டுத்தையும் பிரித்து நம்ம பீட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மெத்தடு. 1 kgக்கு 7 முட்டை, அதுக்கு கீழே நம்ம எடுக்கக்கூடாது. 7 முட்டை கரெக்டான அளவு. அப்போ தான் நம்மளுக்கு 1 kgக்கு கரெக்டாக டீ கேக்கு அமையும். இந்த மாதிரி தனித்தனியாக நான் எக்கு உடச்சி எடுத்துட்டேன். ரொம்பவும் சுலபந்தான். ஃபஸ்ட்டு ஒரு 2 முட்டை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். நம்மளால் முடியாதது எதுவும் கிடையாது. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், நம்ம சாதிக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் தனித்தனியாக எடுத்தாச்சு. இதில் ஒரு சிறிதளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம பீட் பண்ணும்போதே நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் பவுடர் ஆக்க வேணாம். நம்ம நார்மலாக எப்படி இருக்குமோ சுகர், அந்த சுகரை ஒரு 3 பேட்சாக நம்ம சேர்த்துக்கலாம். நான் சுகர் இதில் 300 கிராம் சுகர் எடுத்திருக்கேன் 1 kgக்கு. இது கரெக்டான அளவு. இதில் கம்மியாகவும் ஆக்க வேணாம், கூடையும் போட வேணாம். இது கரெக்டாக இருக்கும். ரொம்ப தித்திப்பாக இருக்காது, ரொம்ப இனிப்பு இல்லாத மாதிரியும் இருக்காது. கரெக்டான அளவு 300 கிராம் 1 kgக்கு. நம்ம ஒரு 3 பேட்ச் 4 பேட்சாக இந்த சுகரை பீட் பண்ணும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எக்கு பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு பேஸ்ட்டு டைப்பு வரும். இதுதான் கரெக்டான அளவு. இப்படி எடுக்கும்போது கீழே ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது. இதுக்கப்புறம் தான் நம்ம சலிச்சு வச்சுருந்த மைதா மாவு சேர்க்கணும். இந்த எக்கு பீட் பண்ணும்போதே நம்ம எசன்ஸு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா 1 kgங்கிறதுனால வெண்ணிலா எசன்ஸு ஒரு 2 ஸ்பூன் சேர்க்கணும். நான் பீட் பண்ணதுக்கப்புறம் சேர்த்துருக்கேன். ரெண்டுமே பண்ணிக்கலாம். பீட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சேர்த்துக்கலாம், பண்ணதுக்கப்புறமும் சேர்த்துக்கலாம். இந்த வெண்ணிலா எசன்ஸ் எக் ஸ்மெல் இருக்கக்கூடாது, அந்த கவுச்சித்தன்மை விலகிடும். அதுக்காக தான் இந்த வெண்ணிலா எசன்ஸ் நம்ம சேர்க்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கட்டாயம் இந்த பொருள் சேர்த்தே ஆகணும் டீ கேக்குக்கு. அது என்னென்னா பைனாப்பிள் எசன்ஸ் கண்டிப்பாக சேர்த்தாகணும். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்வீட் பேக்கரியில் கிடைக்கிற அப்படியே அதே டேஸ்ட்டில் நம்மளுக்கு டீ கேக்கு இருக்கும். இது இல்லாமல் நம்ம டீ கேக்கு செய்யக்கூடாது, நல்லா இருக்காது. இந்த கட்டாயம் அது 2 ட்ராப்பு தான் சேர்க்கணும், அதிகமாக சேர்க்கக்கூடாது. இந்த பைனாப்பிள் எசன்ஸ் மட்டும் அதிகமாக சேர்க்கக்கூடாது. 2 ட்ராப் மட்டும் போதுமான அளவு. நம்மளுக்கு அப்படியே பேக்கரியில் வாங்குகிற அந்த டேஸ்ட்டுக்கு அந்த டீ கேக்கு சூப்பராக இருக்கும். இந்த 2 எசன்ஸையும் சேர்த்ததுக்கப்புறம் நான் ஒரு 2 மினிட்ஸ் பீட் பண்ணியிருக்கேன், ரொம்ப இல்லை. இதுக்கப்புறம் நான் 150 கிராம்
ஆயில் எடுத்திருக்கேன். வாசனை இல்லாத ஆயில் எடுத்திருக்கேன். சன்ஃப்ளவர் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அதையும் 2 மினிட்ஸ் வந்து பீட் பண்ணிக்கலாம். ரொம்ப பீட் பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மைதா தான். ஒரு 4-5 பேட்சாக நம்ம மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரே டைமிங்கில் நம்ம கொட்டக்கூடாது. அப்படியே கட்டி கட்டியாக போயிடும், நம்மளுக்கு வந்து கேக்கு அமையாது. அதனால் ஒரு 4 பேட்ச் 5 பேட்சாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கையை வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மில்க்கு சேர்க்கணும். மில்க் வந்து ஒரு 100 கிராம் அந்த மாதிரி நம்ம மில்க் சேர்த்துக்கலாம். இந்த மைதா மாவு நம்ம சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மில்க்கும் ஆட் பண்ணி, அதாவது காய்ச்சின நல்லா ஆறி இருக்கணும் பால். காய்ச்சி நல்லா ஆறி இருக்கிற பாலை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து இந்த நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நான் வந்து இப்போ வந்து 2 1/2 கேஜாக நான் பிரித்து தான் நான் செய்ய போகிறேன். இந்த டின்னு வந்து ஆல்ரெடி நான் வந்து ஆயில் தடவி கொஞ்சம் பட்டர் சீட்லாம் போட்டு எடுத்து வச்சாச்சு ஃபஸ்ட்டே. அதுக்கப்புறம் தான் நான் பீட் பண்ண ஆரம்பித்தேன். இந்த 2 டின்னுலேயும் நான் 1/2 கேஜ் வந்து ஊற்றியாச்சு. இப்போ வந்து ஏர் பபிள்ஸ் வந்து வெளியாகிற அளவுக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான டீ கேக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஓவனில் நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். 1/2 அன் ஹவர் தான். 1/2 அன் ஹவரில் 180 டிகிரியில் நம்ம வச்சு சீக்கிரம் குக் ஆகிடும். நம்மளுக்கு சூப்பராக டீ கேக்கு ரெடி ஆகிடும். நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் செய்கிறீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு 1/2 கேஜிக்கு செய்யுங்க. கரெக்டாக தான் நம்மளுக்கு வரும். கரெக்டான அளவு போட்டிருந்தா கண்டிப்பாக கரெக்டான அளவு வரும். நம்ம வந்து ஓடிஜியில் வைக்கும்போது 10 மினிட்ஸ் வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து உள்ளாரையே பொருளை வைக்கணும். அவ்வளோதாங்க. நான் ஒரு 1/2 அன் ஹவருக்கு 180 டிகிரிக்கு நான் வந்து எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஓரம்லாம் வந்து ரொம்ப தீயலாம் இல்லை. நான் இங்கே இப்படியே தான் கட் பண்ணி இப்படியே வந்து சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. நம்ம வந்து ரொம்ப வந்து ஹீட் வைக்கக்கூடாது. அதுதான் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக வந்து ஒரு 2 ஹவருக்கு வந்து ஃபுல்லாக கூல் ஆகணும். ஹீட்டில் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணவே ஆரம்பிக்கணும். நல்லா வந்து இது சூடு போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து வேணுங்கிற அளவு நம்ம பீஸ் போட்டுக்கலாம். சின்னதாக வேணால் சின்னதாக, இல்லாட்டி பெருசாக வேணால் பெருசாக நம்ம விருப்பத்துக்கு நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ ஸ்கூல்லாம் லீவ் விட்டாச்சு, ஸ்நாக்ஸாக கூட நம்ம குழந்தைங்க சாப்பிடுவாங்க. மார்னிங் ஈவினிங் வந்து இந்த டீ காஃபி அதுக்கு பாலுக்கு இதுக்கெலாம் சூப்பரான ஒரு டீ கேக்கு தான் இது. நல்லாயிருக்கும். நம்ம கைப்பட செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறது, நம்ம சாப்பிட்றது, அது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்ம அதை உணர்வோம். நீங்களும் இந்த மாதிரி கட்டாயம் செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஸ்டார்டிங்காக இருந்தால் ஒரு 1/2 கேஜ் செய்யுங்க. இது வந்து ஃபெயிலியர்லாம் ஆகாது. நம்ம கரெக்டான பொருள் போட்டால் கரெக்டாக நம்மளுக்கு கேக்கு வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். பாய்.